நம்ம எல்லாருக்குமே இந்த ரெண்டு வார்த்தையும் தெரியும், ஷுட் அண்ட் மஸ்ட். அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் till today we have been using that quite interchangeably. ரொம்ப லைட் வித்தியாசம் தான். ஸோ வி லுக் அட் இட் ஆஸ் ஷுட்னா ஐ ஷுட் வாட்ச் த விக்ரம் மூவி அப்படின்னா நல்ல ஐடியா அப்படின்னு. ஆனால் மஸ்ட்னா என்ன? அது ஒரு டியூட்டி, அது ஒரு ரூல், அது பண்ணலைன்னா கஷ்டம். ஐ மஸ்ட் டேக் அன் அம்ப்ரெல்லா பிகாஸ் இட் இஸ் ரெய்னிங். ஷுட் மஸ்ட் சொல்ல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இல்லையா? ஸோ வி ஷுட் கோ, இட்ஸ் கெட்டிங் லேட். யூ ஷுட் வாட்ச் த கேம் ஆஃப் த்ரோன்ஸ். You must have a passport to travel. You must be on time for the exam. இந்த ரெண்டு வார்த்தைகளோட வித்தியாசத்தை வச்சு ஒரு லேடி புத்தகம் ஒன்று எழுதியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். A full book. வணக்கம். 415. Should we do it? Must we do it? Let's anyway get in. This is the name of that book, The Crossroads of Should and Must. உன்னுடைய பேஷனை கண்டுபிடித்து அதை தொடர்ந்து பிடித்து இல்லையா, அதை பற்றி இந்த புத்தகம். I fell in love with everything about the book, right from the cover art. அவங்க யார் அப்படின்னா, her name is எல் லூனா அண்ட் கிரேட் orator, இன்ஸ்பிரேஷனலாக இருக்காங்க, ஆர்டிஸ்ட், சூப்பராக வரைகிறாங்க. ஷீஸ் ஈவன் குட் லுக்கிங், நம்ம தமிழ் பட ஆக்ட்ரஸாக கூட வந்துடுற மாதிரி இருக்காங்க. அண்ட் லுக் அட் ஹர் சிக்னேச்சர். ஐ லவ்ட் ஈவன் ஹர் சிக்னேச்சர். எல் 4 எல் போட்ட மாதிரி இருக்கு. ELLE, எல் லூனா. She was an artist who went through a slump in her career and she had a recurrent dream. And அந்த ட்ரீமில் ஒரு ரூம் வருது. அந்த ரூமை கனவு கண்டு அந்த ரூமை தேடி போய் அதை பற்றி தான் இந்த புத்தகம். ஷுட் அண்ட் மஸ்ட், இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாங்க இவங்களுடைய அகராதியில். அதனுடைய ஃபஸ்ட்டு ஃபியூ பேஜஸ்லேயே இட்ஸ் பர்மிஷன் டு அன்லேர்ன் எவ்ரி திங் யூ ஹவ் எவர் பீன் டோல்ட் யூ ஷுட் டூ இன் ஆர்டர் டு லேர்ன் வாட் யூ மஸ்ட் அப்படின்னாங்க. உடனேயே எனக்கு டிங் டிங் டிங்னு பல்பு. ஏன்னா ஜஸ்ட் எஸ்டர்டே நம்ம இந்த அன்லேர்ன் ரீலேர்ன் அந்த சைக்கிளை பார்த்தோம் இல்லையா? ஸோ ஐ டிசைடட் டு ஜம்ப் இன் இமீடியட்லி. She starts by telling, first take a pulse check. Where are you? If you are doing a job, you are on a 9 to 5 chase. வந்தோமா போனோமா, வேலை பண்ணோமா, சம்பளம் வாங்கினோமா. That's what you are in. Some of you may be in a career zone. Career zone என்ன, ஒவ்வொரு நாளும் I am learning a little more, I am improving, I am creating more opportunities for myself, I am getting better at what I do, and படிப்படியாக முன்னேறது லிங்க்டின் லோகோவில் கன்வே பண்ணுற மாதிரி. But there is a third word which is probably a lot more important, and that is your calling, your purpose, that famous ikigai. The reason you think you have been put on earth for. The world's expert in being me. அப்படிம்பாங்க. Who am I? I am the world's expert in being me. So அந்த மாதிரி, are you in that kind of zone? அது வால்ட் டிஸ்னியோட கார்டு. Where did his career stop and where did his life start? அப்படின்னா, no, he didn't do work. His life was his work. My life is my message அப்படின்னார் மகாத்மா காந்தி.
ஸோ அந்த ஜோனில் இருக்கீங்களா? வேர் ஆர் யூ? ஆர் யூ டூயிங் அ ஜாப்? ஆர் யூ பர்சியூயிங் அ கரியர்? ஆர் ஆர் யூ லிவிங் யுவர் காலிங்? அதை முதல்ல யோசிச்சுக்கப்பா. ஏன்னா இந்த ஷுட் இருக்கே, இதை செய்யணும், இதை செய்தாக வேண்டும், இதற்கு நிர்பந்தப்பட்டிருக்கிறோம், இது எனது கடமையாகிவிட்டது. All those are should. I should be there by 10 o'clock. My class starts. My work starts. I shouldn't do that. The society prevents me. அத்தனை காட்டு கூச்சல் போடுது இந்த ஷுட். ஆனால் இந்த மஸ்ட் இருக்கே, தனித்து ஒரு டைரக்ஷனை காட்டிக்கிட்டு வீக்காக ஆனால் மனசுக்குள்ள ரீங்கரிச்சுக்கிட்டு, that is your personal motive force. That's the must. ஸோ உன்னுடைய லைஃப் கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, தகர்த்து எரிந்து விட்டு தனித்து நிற்கும் மஸ்டை யூ மஸ்ட் சேஸ் இட். யூ ஷுட் ட்ராப் த ஷுட்ஸ், யூ மஸ்ட் சேஸ் த மஸ்ட். இவர் நம்ம ஆடுகளம் வில்லன் மாதிரி தான் இருக்கார் பார்த்தா. ஆனால் இவர் பேர் குர்ஜீஃப் அப்படியா. இந்த குர்ஜீஃப் அப்படிங்கிற இந்த டர்க்கிஷ் செயிண்ட்டு நம்ம சத்குரு he calls this guy the rascal saint. போய் பாருங்கள், ஒரு வீடியோ இருக்குது, the rascal saint. இவர் ரொம்ப அழகான தத்துவம் ஒன்று சொல்கிறார், ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு. he is asking his disciples, கூட இருக்கிற அந்த ஃபாலோவர்ஸை ஒரு கேள்வி கேட்குறார். ஒருவன் ஜெயிலில் மாட்டிக்கொண்டு விட்டான், அவன் வெளியே வருவதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறார். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர்ஸ் கம் அவுட். அவன் இந்த ஜெயில் கம்பிகள் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் மண் வீக்காக இருக்கான்னு தோண்டி பார்த்துக்கணும், அப்புறம் சாவி எந்த மாதிரி சாவின்னு புரிஞ்சுக்க பார்க்கணும், அந்த கைதிகளை வாட்ச் பண்ணுற ஜெயிலர் இருக்காரே நம்ம ரஜினிகாந்த் ஜெயிலர் மாதிரி, அந்த ஜெயிலரை ஃப்ரெண்டு பிடிச்சிக்க பார்க்கணும் அப்படின்னு so many ideas come out. But Gurdjieff says, the first thing a person who is imprisoned in a jail should do so that he stands a chance to come out of the jail is to realize he is imprisoned. நான் ஒரு ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அவன் ரியலைஸ் பண்ண அப்புறம்தான் everything else follows. If you don't even realize you are in a jail of a job, of a career, you can't pursue your calling. இந்த ஷுட்னு பார்த்தோமே, இதெல்லாம் தாங்க உதாரணங்கள். இந்த மாதிரி நிலைமையில் நிச்சயம் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ யூ ஷுட் நெவர், அதே மாதிரி யூ ஷுட் ஆல்வேஸ், யூ ஷுட் நோ பெட்டர் தேன் டு. இதை போய் நீ பண்ணுவியா முட்டாளா? வீட்டில் பிரெயினை கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? யூ ஷுட் நாட். தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் வி ஹவ் ஹர்ட். சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து நேற்று வரைக்கும் வி கீப் ஹியரிங் தீஸ் சென்டென்சஸ். வாட் அதர்ஸ் பிளேஸ் ஆன் அஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ எல் லூனா அப்படிங்கிற அந்த ஆத்தர், she says, I also faced those. And one day I started asking questions. இதெல்லாம் எழுதி வச்சுட்டேன் ஒரு பேப்பரில், எழுதி வச்சுட்டு அப்படியே என்னோடய செவுத்தில் ஒட்டிக்கிட்டு ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங். ஒன்னொன்னையும் பார்த்து கேள்வியை கேட்டேன், மரியாதையா பட் கேள்வியை கேட்டேன். ஐ ஆஸ்க் 3 questions. Where did you come from? எங்கே ஆரம்பிச்ச நீ? என்னை ஏன் தேர்ந்தெடுத்த? யார் தொடுத்த அம்பு இது? யாருன்னு நினச்சி வந்துக்கிட்டு இருக்க என்கிட்ட? வேர் டிட் யூ கம் ஃப்ரம்? அதுலேயே நிறைய பயந்து ஓடி போயிடுமா இந்த கேள்வி கேட்ட உடனே. ஹியர் இஸ் அனதர் கொஸ்டின். ஆர் யூ ஸ்டில் ட்ரூ ஃபார் மீ? நான் யாரோன்னு நினச்சி யூ ஹவ் கம், பட் ஐ எம் சேஞ்சிங், ஐ ஹவ் பிகம் சம்படி எல்ஸ். ஆர் யூ ஸ்டில் ட்ரூ ஃபார் மீ? எனக்கு நீ உகந்தவனா, பொருத்தமா? ஐ ஹவ் சேஞ்ச்ட். உன் கூட இன்னொருத்தன் வந்தான் நேற்று, அவனால் நான் மாறிவிட்டேன். இப்போவும் am I still relevant for you?
Are you still true for me? Will you be true? And the third question, do I want to keep holding on to you? பிடிச்சுட்டு இருக்கேன். சின்ன குழந்தை ஒரு விரல் மாதிரி எது வந்தாலும் அப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டுரும். I don't know why. There is that reflex reaction. A sense of belonging, perhaps. Safety, security. But one day the child realizes, why am I holding on to you? Force of habit. Right? அப்படின்னு விடும்போது தான், அந்த அன்லேர்னிங் நடக்கும் போது தான், you realize that it is an unnecessary should. It is an irrelevant should. And that is when the doors open for must. இவங்க வந்து, can you tell me her name? Yes, Marie Kondo. இந்த மேரி கோண்டோ அப்படிங்கிற அந்த ஜாப்பனீஸ் லேடி ட்ரூலி இன்ஸ்பைரிங், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, டிவி சீரீஸ் பண்ணியிருக்காங்க. குப்பையை அகற்றுவது எப்படி, சுத்தத்தை உண்டாக்குவது எப்படி வீட்டில், உங்களுடைய அலுவலகத்தில், அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க. த கோன்மாரி மெத்தட் அப்படின்னு கூட ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஷீ மேட் ஃபேமஸ் an interesting phrase called spark joy. ஒரு சாமான் கையில் இருக்குது, பல வருஷங்களாக வச்சுட்டு இருந்திருக்கீங்க, திருப்பி கண்ணில் படுது, இட் இஸ் ஆக்குபைங் ஸ்பேஸ், இட் இஸ் வேஸ்டிங் யுவர் டைம், பட் யூ ஹேவன்ட் த்ரோன் இட் அவே. த்ரோ இட் அவே. பட் பிஃபோர் த்ரோயிங் இட் அவே அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஹோல்ட் இட் இன் யுவர் ஹேண்ட் அண்ட் அப்ரிஷியேட் இட். அண்ட் தென் அப்படியே உன்னை அப்படியே உள் நோக்கி பார். Do you feel the spark of joy? Does it spark joy? அவங்களுடைய போஸை பாருங்கள், அப்படியே இருப்பீங்களாம், டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோவே இருக்குது. டிங் அப்படின்னு அந்த ரெசனன்ட் சர்ஜிங் பவர் த்ரூ யுவர் பாடி, யூ ஃபீல் குட் அபவுட் இட். அந்த மாதிரி இருக்கா? இஃப் இட் டசன்ட் ஸ்பார்க் ஜாய், அது நாஸ்டால்ஜியானால் இருக்கலாம், அதனுடைய ப்ரொடக்டிவ் வேல்யூனால் இருக்கலாம், அதனுடைய டெய்லி யூட்டிலிட்டி வேல்யூனால் இருக்கலாம், whatever, does it spark joy? If it doesn't, place it in front of you. Thank it. என் கூட இவ்வளவு நாள் ட்ராவல் பண்ணதுக்கு நன்றி, மன்னிச்சிரு, உன்னை விட போகிறேன் அப்படின்னு விடு அப்படிங்கிறான். And she says, we should be choosing what we want to hold on to. எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு எதை தூக்கி போடணும்னு பார்க்காதே, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போகும்போது, டேய் நீ நில்லு என் கூட வா, நீ நில்லு என் கூட வா, நீங்களாம் போங்க அப்படின்னு be choosy about what you hold on to. The KonMari method. And I would like to draw a connection. In the KonMari method நம்ம எல் லூனா சொல்கிற அந்த ஷுட்டை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்கிறாங்களே, could be used அப்படின்னு எனக்கு தோணுது. She talks about 4 reasons that will stand in front of you, preventing you from pursuing your must. ஷுட்டை தூக்கி போட்டிங்க, மஸ்ட்டு கிடச்சிடுது, ஆனால் மஸ்ட்டுக்கு அப்படியே உங்களை அர்ப்பணிச்சுக்கிறதுக்கு 4 முட்டுக்கட்டைகள் வரும். நம்பர் 1 அஃப்கோர்ஸ் இஸ் மணி. அவங்க ஒரு வெஸ்டர்ன் அப்ரோச்லேருந்து சொல்கிறாங்க, பட் இட் இஸ் ரெலவெண்ட் எவ்ரிவேர்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த நீட் டு ஹாவ் மணி, வாட் இஸ் த நைஸ் டு ஹாவ் மணி அப்படின்னு பிரித்து பாரு. இது இல்லைன்னா நான் அழிஞ்சேன் அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்கும், இது இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். ட்ரை டு பி பிட்வீன் தீஸ் டூ, டோன்ட் கிராஸ் தோஸ் பவுண்டரிஸ். மணியை பொறுத்த வரைக்கும் அதை நீ ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு உன் மஸ்ட்டை தேடு. The second thing she talks about as an obstacle is time. எனக்கு நேரமே இல்லைங்க, நான் ரிட்டையர் ஆனப்புறம் அதை பண்ணுறேங்க, குழந்தைகள்லாம் வளர்ந்தப்புறம் நான் அதை பண்ணுறேங்க, அலை ஓஞ்சப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். இவங்களுக்கு எல் லூனாக்கு அவங்களுடைய சிலிக்கன் வேலி டிசைனர் ஜாபை விட்டுட்டு ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆத்தர் ஆகணும்னு எப்படி தோணினது தெரியுமா? ஷி யூஸ் டு லிவ் இன் திஸ் ரூம். இந்த ரூம் தான். இந்த ரூமில்
ஒரு வீடியோ கேமராலாம் செட்டப் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கெல்லாம். ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து ஷீ ஹட் கம் பேக் அண்ட் அந்த கேமரா அதை ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டைம் லேப்ஸில் கேப்சர் பண்ணியிருக்கு. அவங்க அப்படி செவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு டாக் வந்து அப்படி அன்பு காட்டுது. அண்ட் தென் ஷீ பிக்ஸ் அப் தி ப்ரஷ், சம் பெயிண்ட் அண்ட் ஸ்டார்ட்ஸ் பெயிண்டிங். ஜன்னல் பின்னாடி இருக்கிற ஜன்னலில் சன்லைட் அப்படி சாயங்காலம் ஆகுது, நைட் ஆகுது. ஷீ ஸ்டில் பெயிண்டிங். ஷீஸ் பெயிண்டிங். சந்திரன் தெரியுது. ஷீ ஸ்டில் பெயிண்டிங். அண்ட் தென் த டைம் லேப்ஸ் கண்டினியூஸ் இன்டு த மார்னிங். அப்படியே சோம்பல் முறிக்கிறாங்க, கொட்டாய் விடுறாங்க. அண்ட் ஷீ ஸ்டில் பெயிண்டிங். அண்ட் தென் ஷீ பிக்ஸ் அப் ஹர் பேக், வாக்ஸ் அவுட் டுவர்ட்ஸ் ஆஃபீஸ். சில நாட்கள் கழித்து தான் அந்த வீடியோலாம் ரிவ்யூ பண்ணும்போது இப்படி ஒரு வீடியோ இருக்குன்னு ஷீ ரியலைசஸ். ஷீ டிடன்ட் ஈவன் ரியலைஸ் ஷீ டிட் தட். ஷீ வாஸ் இன் ஃப்ளோ. பட் when she realized that she had done it for one full night without sleep, without food, without any other distractions, oh my God, I need to dedicate more time for this அப்படின்னு அவங்களுக்கு உதிச்சு next day she quits her job. So create time, even if it is 10 minutes a day. இன்னைக்கு உன்னுடைய மஸ்ட்டுக்கு நீ என்ன பண்ண, என்ன சோறு போட்ட அந்த பசிக்கு? That should be a question you should ask yourself every day. The third, of course, time வந்ததுன்னா ஸ்பேஸும் முக்கியம். எனக்கு இடம் இல்லை வீட்டில். I don't have an audio video studio. I don't have a playground to pursue my game. I don't have a library shelf to put all my books I want to read. In the idam space. But L says, the idam problem is less outside you and more inside you. முதல்ல இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதையும் பண்ணணும்னு வச்சிருக்கியே, அதை முதல்ல தூக்கி போட்டாலே அது கூடவே சேர்ந்து ஸ்பேஸும் உருவாகும். ட்ரை இட் அப்படிங்கிறாங்க. And finally, the fourth obstacle that will stand in front of you surely is the fear of failure. அந்த பூதம் மாதிரி பயமுறுத்திக்கிட்டு உன்னை துரத்திக்கிட்டு, every time you want to perform, every time you want to attempt something that you haven't done before, what will people say? Will they laugh? Will the people who love you stop loving you? இந்த கேள்விகள் அப்படியே பூதம் மாதிரி துரத்தும். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, somebody famous once said, fear kills more dreams than failure ever will. பயம்தான் தோல்விக்கு காரணம். தோல்வி இல்லை பயத்துக்கு காரணம். பயத்தினால நிறுத்தப்படுற எத்தனையோ இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. நம்ம இங்கிலீஷ்காரங்க எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்கும். ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூருக்கு ஒரு வார்த்தை. இட்ஸ் கால்ட் ப்ரொனன்சியேஷன். நான் சொல் தரல, ஏன்னா த ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்துக்குங்க. பட் இந்த வார்த்தையை நான் முதல்ல பார்த்தபோது நம்ம எல் லூனாவை படித்த அப்புறம் ஐ டோல்ட் மை செல்ஃப், ஐ வாண்ட் டு ப்ரொனவுன்ஸ் திஸ் வேர்ட் லைக் திஸ். அடச்சி போவியா? When that demon, fear of failure demon comes, அடச்சி போவியா? That's how I want to pronounce that word. Anyway, for the closing thought, I would like to close with a quote from that book. அவங்க சொல்கிறாங்க, ஷுட்டு மஸ்ட் இருக்கு இல்லையா, மஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டியா? ஷுட்டு போகிற ரோடு, குட்டு போகிற ரோடு, என்னைக்காவது ஒரு நான் பண்ணுறேன் அப்படின்னு நீ பண்ணுற ரோடு, எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு தான்யா நீ பண்ணணும். ஏன்னா உன் கண் முன்னால் தெரிகிற அந்த தின் ஸ்ட்ரெயிட் ரோட், அந்த மஸ்ட் ரோட் அப்படின்னு இருக்கே, அது போகிற வழியில் ஹைவேல போகும்போது அங்கங்கே காஃபிக்கு நிறுத்துகிற மாதிரி தான் மற்ற விஷயங்களெல்லாம் நீ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. I would love to have coffee with her. Let's see what happens. Thank you. Later today we'll be meeting for 416. Thank you. If you liked this video,
இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கோ ஹெட் செக் தீஸ் அவுட்.